ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் ஆல் தி வே. நான் தான் கிளவே நான் உங்களை அடிக்க போகிறேனே. என்னடா கிறிஸ்மஸ் பாட்டெலாம் பாடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்மஸ் தாங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா கிழமை கூட தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் மாடுக்கு தான் வந்திருக்கோம். சைடில் நிற்கிறதெல்லாம் வந்து அந்த ப்ளம் இது தான் நினைக்கிறேன், தெரில. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் அழுத்தி விட்டு போவோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிழமை என்ன காஸ்டியூமில் இருக்காங்க, அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு அப்படி என்ன தான் ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹலோ கிழவா செத்துட்டிங்களா? ஏன் கிறிஸ்மஸ்க்கு லீவ் விட்டிங்களா உங்கள் ஜாபுக்கு? ஹலோ நீங்கள் லீவ் விட மாட்டிங்களா? ஓ கிழவா, நீ என்ன ரெட் கலரில் எதுவும் சட்டை போட்டிருக்க? ஓகே இப்போ கிழவியோட ஸ்டைல் என்னன்னு பார்ப்போம். ஓகே, என்னங்க பண்ணி வச்சுருக்கா? தாடி தானே அது? எது இவ தாடியை மாட்டிட்டாளேரா? மனசுக்குள்ளே சேண்டாவாயிட்டோன்னு நினப்பு போல். ஓகே, வீடெல்லாம் செமையாக இருக்குதுங்க. பனி கட்டி கீழே நல்லா ஸ்லைடிங் போகண்ட. ஓகே, ரொம்ப காமெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது இருக்கா இந்த இதுக்குள்ளே? ஓகே, சேஃப் கீ இருக்குது, மாசு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேஃபை தான் திறக்க போகிறோம். சேஃபை எதுக்கு சேஃபாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே அப்படி என்ன பொக்கிஷம் இருக்குன்னு தெரியாது. ஓகே, கிழமை வரான், நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். கிழமை பார்க்கல. ஓகே ரைட்டு, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வெப்பன் கீ இருக்க இடத்த திறந்துட்டு போயிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது ஓல்டு வெர்ஷன், அதனால் உங்களால் ஒழிஞ்சிக்க கூட முடியாது. கிழமையும் ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கதை கந்தலாயிரும். பார்த்தீங்களா, நான் திறந்து விட்டது எவ்வளோ உதவியாக இருக்குது. இப்போன்னு நேராக அங்கிட்ட ஆப்போசிட்டில் கிளவி வரா, நான் 2 பேத்துக்கு நடுவில் மாட்டியிருப்பேன். முன்னாடியாவது அந்த குட்டிச்சாத்தான் இருக்க ரூம் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் அந்த பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, கிரணி போயிருக்கா? ஓகே, என்னங்க டேய், கிறிஸ்மஸ்டா, நான் அடிக்க வேணான்னு பார்க்குறேன். அதனால தான் ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கேன். தேவையில்லாமல் நீ சீண்டி பார்க்காத. ஏங்க பின்னாடி வந்து பொடனைக்கு பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. இவெல்லாம் ஒரு வில்லன்ட்டு சொல்லிட்டு இவன்ட்டு அடி வாங்கிறேன்னு. சி. ஓகே, 2வது நாள் இர்றா, என் கையில் கன்று கிடைக்கட்டும். எனக்குன்னு ஒரு காலம் வரும்ல, அன்றைக்கி உன்னைய பார்த்துக்கிறேன்டா. இர்றா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இப்போ அதை திறந்துட்டு போவோம். மறுபடியும் அந்த கிழவனெல்லாம் பார்க்க முடியாதுங்க, ஏன்னா அதுங்களை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். சத்தியமாக தாங்க முடியல, அதுங்க வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகுது. நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியே இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். இப்போ தான் பொறுமையாக ஆடி அசைஞ்சிட்டு வராப்புல. ஓகே, அவங்களாம் அங்கிட்ட போயிட்டாங்க. நம்ம நைஸாக இங்கிட்டு வந்துடுவோம். யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாரும் இருக்க மாதிரியே ஃபீல். பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் அந்த டோரும் இல்லை. நம்மளால் எங்கிட்ட எஸ்கேப் ஆகி கூட போக முடியாது. எங்கே சேஃப் கீ காணோம்? ஓகே, சேஃபு. இதில் என்ன பிரச்சனைனா, எல்லாம் ஒரே கலரில் இருக்குது, கண்டே பிடிக்க முடியல. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சைலண்ட்டாக போய் சேஃபாக திறந்துட போகிறோம். அது என்ன சேஃப் தானே? ஆமாம், ஃபஸ்ட்டு சேஃபாக திறந்துடுவோம். ஓகே, ஹேண்ட் வீல் இருக்குது, சூப்பர். ஹேண்ட் வீல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்டில் ஒரு கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட்டை தூக்கி விடுறதுக்கு தான் யூஸ் ஆகும். சரி, அப்புறமா வீடியோ பார்க்குறோங்க. எல்லாருமே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. சரி வாங்க, கிளவி யாரும் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்டா. போன தடவை முந்திரி கொட்டை மாதிரி நான் முந்திட்டு போனதுனால தான் கிளவி என்ன அடித்தா. இப்போ வெப்பன்கி வேறு லெவலில் இருக்குதுங்க, கன்று சூப்பராக இருக்கே. இதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னு தெரில, சொல்கிறேன். ஓகே, போன தடவை மாதிரி கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, கிழவா யாராவது இருக்கீங்களா? ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நான் செத்தேன்டா. ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இருக்கீங்களா? ஓகே, யாரையும் ஆளகணும். நம்ம போய்ட்டு என்ன பண்ணுவோம், இதை ஃபஸ்ட்டு வைக்கணும். வச்சதுக்கப்புறம் திருகுன்னு திருவணும். ஒரு தடவை திருவினா போதும், அது கிளிக் பண்ணிங்கன்னா திருவிடும். அதுவே சத்தம் கேட்டு வருவாங்களா என்ன? யாரையும் ஆளகணும், வரக்கூடாது. வந்தால் அவ்வளோதான். கிழவி அங்கே ஆப்போசிட்டில் நிற்கிறா. கிழவா எங்கே இருக்க? நீ கீழே இருந்தானா நான் அடுத்து மேலே போய் ரிசர்ச் பண்ணுவேன். மேலே ஒரு பயாலஜி இன்ஸ்டியூட் இருக்குன்ட்டு. ஓகே, நம்ம இதை வந்துட்டு கதவை சாத்திக்குவோம். ஏன்னா எவனா அதை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, வேறு முடிஞ்சு போட்கி. நான் இப்போ மெயின் டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன்டா. நான் மெயின் டோர் எஸ்கேப் பண்ண வரப்போலாம் ஒன்றும் தர மாட்டீங்க. அதாவது போட் எஸ்கேப், சரி தப்பாக சொல்லிட்டேன். போட் எஸ்கேப் பண்ண வரும் போதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டீங்க. இப்போ சம்மந்தமே நம்ம கொடுக்கணும். எங்க கிழமை பின்னாடியே போகிறாங்க. ஓ, கிழமை எங்கள் ஆப்போசிட்டில் போகிறா. கிழமை இங்கே மேலே போகிறான்னு நினைக்கிறேன். ஹலோ ரெனி பாட்டி, ஐயோ பார்த்துட்டாங்க.
ஏன்டா டேய் நீ அங்கிட்டு தானடா போனேன், ஏன்டா இங்கிட்டு வர? ஓகே கிராணி கீழே தான் போயிருக்கா, அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு வேறு பயமாக இருக்குதுங்க. ஓகே கிளம்பி இப்போ சுற்ற விட்டு நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்ததால் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளம்பி பின்னாடியே துரத்திட்டு வந்தோன்னா அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல அடியில் போய் பதுங்கிடுவோம். புள்ளி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம்டா, பாடுறா பாரு. ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்கானு. ஓகே ஆளை காணான்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே ஏதாவது இருக்கா? ஓகே ஸ்டன்கனை காணாம். கதவு சாத்து. ஓகே வருது வெள்ளகை. டோர் லாக்கா, சூப்பருங்க, மிலிட்ரி மாதிரியே இருக்குது. ஓகே இது ஸ்டன்கன். இது வரைக்கும் நான் ஆனதெல்லாம் சத ஆட்டம்ப்பா. இனிமேல் ஆட போகிறது தான் ஸ்பெஷல் ஆட்டம் பார்த்தீங்களா மாசா. இப்போ வாடா டே இங்கே வாடா, கையில் கண்ணு இருக்குடா, இப்போ வாடா டே. பார்த்தியா வலிக்குதா. என்னை அடிக்கும் போது அப்படி தான் வலிக்கும் எனக்கு. போ. ஓகே எங்கே கிராணி ஆளகணும்? கிராணி மேடம் வாங்க மேடம். வா எங்கே போனீங்க? வா இது கிறிஸ்மஸ் தானுங்க. வா உனக்கு ஷாக் அடிக்க போகுது பாரு. ஓகே ஷாக் அடித்ததுக்கப்புறம் சொல்கிறேன், ஏன்னா உஷாராக ஓடி போயிடுவாள், அதுதான். ஓகே இதெல்லாம் உங்களால் கேட்க முடியாது. செக்யூரிட்டி கீ எடுத்துகிட்டு போவோம். இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அது ஹெலிகாப்டர் எஸ்கேப் கூட இதில் இருக்காது. ஆனால் இந்த சைடில் ஏதாவது டோரில் சைடில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே பார்த்தீங்களா, டோர் ஹேண்டில் இருக்குது. நிறையா இது மிஸ் பண்ணியிருப்பேன். ஓகே மேலே ஏணி ஏறுதுங்க. வேறு லெவலு. மேலே இருக்கா? இது இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை கீழே போட்டுருவோம். இப்போ கிளவே 2 பேருமே இருக்க மாட்டாங்க, அதனால் கீழே போட்டுருவோம். இதுக்குள்ளே கேஸ்லின் கேன் எனக்கு தேவைப்படாது, அதனால் தூக்கி ஏறி. ஓகே அது இங்கேயே இருக்குது, கீழே வர மாட்டேன்ருச்சு. அப்புறம் இதுக்கு அதை கம்பல் பண்ணணும், அது கீழேயே கிடக்க வேணாச்சு, மேலேயே கிடக்கட்டும். ஓகேவா? ஓகே நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சைடில் ஒரு டோர் இருக்குதுங்க. ஓகே கன்று போடுறது இருக்குது. ஹெலிகாப்டர் இது மட்டும் இல்லை, மிச்சம்லாம் இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டன்கனை தான் தூக்கிட்டு வர போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. ஓகே டோர் ஹேண்டில் எங்க? இங்கே தானே போட்டேன் டோர் ஹேண்டில். டோர் ஹேண்டில் காணோம், எங்கெங்கே போச்சு? டோர் ஹேண்டில் காணா போயிடுச்சுங்க. பக் ஆயிடுச்சு. ஐயோ இங்கே தானே போட்டேன். ஹலோ ஸ்னோமேன்ஸ். ஓகே மின்னுது ஏதோ. ஓகே இந்த தரையில் சுத்தமாக எது போட்டாலும் தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஒரே கலரில் இருக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக மறக்காமல் கிறிஸ்மஸ் சார்பாக கிஃப்ட் பண்ணுறதா நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஹலோ மேடம், கிளவி மேடம் எங்கே இருக்கீங்க? வாங்க மேடம், உங்களுக்கு நாங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஷாக் ட்ரீட்மெண்ட் இதை அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஷீர்னு வலிக்கும். ஓகே இதில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிராணி வர மாதிரி தெரில. ஹலோ யாராவது இருக்கீங்களா? பின்னாடி வந்து அடிச்சிடாதீங்க. இல்லைன்னா கிராணி 1 நம்ம வந்து விளாடும் போது பின்னாடி சவுண்டு கேட்டுச்சுன்னா, பின்னாடி பார்த்தானா சவுண்டு கேட்கும். இந்த கேமில் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்குதுங்க மக்களே. சைலண்ட்டாக வந்து டொப்புன்னு மண்டையில் அடிக்கிறா. நானும் எவ்வளோ நேரம் தான் போடுறதுன்னு தெரில. மேடம் யாராவது இருக்கீங்களா? இன்னும் அநேகமாக வந்து ரிலீஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். சரி நானும் அதுக்கப்புறம் போட்டு பார்க்குறேன், ஆனால் வர்ற மாதிரியே தெரிலங்க. ஆனால் எவ்வளோ தடவை தான் போடுறது, ஒரு மனுஷன் எத்தனை தடவை போடுறது? கடைசியில் ஒரு வழியாக அதுக்கப்புறம் வந்து கிளவி அப்படியே பொறுமையாக நடந்தால் ஆடி அசைஞ்சு வந்தால் நினைக்கிறேன். பார்த்தீங்களா பாருங்கள் டுமா. ஐயோ என்னங்க நடந்துச்சு? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கணும் போல. ஐயோ ஷிட், இவள்கிட்ட போய் அவுட் ஆகிட்டோமே. எல்லாம் என் நேரம்டா சாமி. ஐயோ சை, டே 3 வந்துட்டோம். ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு. கிறிஸ்மஸ் டைம் எதுவும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஓகே நானும் தான் அவளை அடித்தேன். ரைட்டு இப்போ போய் பள்ளி ரிவெஞ்சு வாங்குறேன்டா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக மேலே ஏறுவோம். எனக்கு இருக்க கோவத்துக்கு பொறுமைலாம் எனக்கு சுத்தமாக இல்லை. நேரம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் கன் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இருந்த இடத்துல வச்சு அவளை சுடுறேன். ஓகே கிளவி அங்கிட்டு தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கிளவி மேலே தான் இருப்பாள். நான் என்னை சாவடித்த இடத்துல அதே இடத்துல வச்சு அவளை சாவடிக்க போகிறேங்க. அதான் பழிக்கு ரிவெஞ்சுன்னு இல்லை, அதான் இதுதான். ஓகே வா இன்றைக்கி உனக்கு ஹெட்ஷாட்ஸ் வருவாமல் நான் விட மாட்டேன். வலிக்குதா? போன தடவை என்னை அடிச்சும் போது எனக்கு இப்படி தான் வலிக்கும். ஓகே கிளம்பி வேறு இங்கேனே தான் இருந்தான். டக்குன்னு வந்துடும். வந்துட்டிங்களா சார்? எப்படி நெஞ்சிலேயே குத்துறேன்னா வலிக்குதா? ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே தான் போய் அது என்ன ரூமு? அந்த ஸ்லெண்டர் மேன் டெட் பாடி இருக்குமே அந்த ரூமு காட்டுறேன், உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இடத்துல போயிட்டு சுடணும். ஷூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு கேட் ஓப்பன் ஆகுதா, இதுக்காக தான் ஷூட் பண்ணுது. ஆப்போசிட் சைடு போகணும். இப்போ இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்ம செயின் கட்டர் தேவைப்படுது. செயின் கட்டரா கட்டிங் பிளேயரா தெரில. இதில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிராணி 1ல் வந்து செயின் கட்டரு கட்டிங் பிளேயர்னு 2 இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே ட்ராக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வெப்பன் கீ. இது வரைக்கும் நான் அடித்ததெல்லாம் சாதா அடி. இதுக்கு மேலே அடிக்க போகிறதுல மரண அடி. இப்போ பாருங்கள், நம்ம சாதாரணமாக நம்ம கையில் ஸ்டன் கன்று கிடச்சாலே சும்மா விட மாட்டோம். டபுள் பேரல் வேறு கிடைக்க போகுது மக்களே. இப்போ என்ன அடிக்க போகிறேன்னு மட்டும் பாருங்களேன். ஓகே, டோர் ஹேண்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டக்குன்னு எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லாட்டி இதை தூக்கிட்டா அலைஞ்சிட்டு கிடக்கணும். எதுக்கு நமக்கு இத்தனை அலைச்சல்? அதான் தூக்குடா. எல்லாம் ஒரே கலரில் இருக்குதுங்க, டவுட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி திறந்து வச்ச காரணத்தினால் டைரெக்டாக உள்ளே பூந்து நம்ம வந்து வெப்பன் எடுத்துடலாம். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ஃப்ரீ ஃபயரில் டபுள் பேரலுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருந்துச்சு. அது என்ன ஸ்கின்னு பேரெல்லாம் ஞாபகம் இல்லை, ஏன்னா டச் விட்டு போயிடுச்சு. அதில் இருக்க அதே ஸ்கின்னு மாதிரியே இருக்குது இதுலேயும். ஓகே, யாராவது வாங்கடா டேய், கன்று கையில் இருக்குடா, மண்டையிலே அடிச்சிடுவேன் பார்த்துக்க. எல்லாம் பாவமாக பத்திரமா இருந்துக்கோங்க. ஓகே, யாரையும் ஆளை காணோம். எங்கெங்க எல்லாம் போனாங்க? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அடியில் புந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, அடியில் க்ரௌ பார் இருக்குது, சூப்பர். நமக்கு என்ன எஸ்கேப் பண்ண என்னென்னலாம் தேவை? கட்டிங் பிளேயர்ஸு, அதாவது செயின் கட்ரு கட்டிங் பிளேயர்ஸ் தான், கட்டிங் பிளேயர்ஸு, அப்புறம் வந்து பேட்லாக்கி, அவ்வளோதாங்க, மிச்சம்லாம் கிடச்சிச்சு. இன்னும் கட்டிங் பிளேயர்ஸு, பேட்லாக்கி, இது 2 மட்டும் தான் கிடைக்கணும். ஓகே, வா வா வா. நான் எதுக்கு இப்போ சத்தத்தை போட்டேன்னா, எப்படியா இருந்தாலும் கிளவி வந்துருச்சு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகிருக்கும். வந்திருப்பா நேரம் உயிரோட. சொன்னேன்ல பார்த்தீங்களா, வரா பார்த்தீங்களா. ஓகே, நம்ம என்ன போடுவோம், மறுபடியும் போடுவோம். ஓகேங்க, எங்கள் பின்னாடி பயங்கர புத்திசாலியாக இருக்காங்க. நம்ம பின்னாடி வந்தோன்னா அப்படியே போடுற மாதிரி நடிக்கிறது, அப்படியே லைட்டாக முன்னாடி வந்தோன்னா பின்னாடி வந்து அடிக்கிறதுங்க. வேறு லெவலில் புத்திசாலித்தனமாக இருக்கா. ஓகே, கிழவனுக்கும் இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்துட்டாளா? ஓகே, கிராணி 1ல் இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணா. ஓகே, கிழவனே அடிச்சாச்சு, கிழவனே அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படின்னா, க்ரௌ பார் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே க்ரௌ பார் ஆளக்கணும். ஓகே, இங்கே இருக்குது. நான் ஒரு செகண்ட் குழம்பிட்டேன். இந்த இடத்துல ஷைனிங் ஆகிறதுனால தான் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சமாவது பார்க்குறேன். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே ஒரு பெட்டி இருக்கும். அந்த பொட்டிக்கு போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டோரை ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, அதுக்காக தான். ஓகே, அதுக்கு முன்னாடி இருங்க, எனக்கு தெரிஞ்சு கன்னை ரீலோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒன்று போட்டு வச்சுருந்தேன், எங்கடா காணோம் கன்று? இங்கே தானே போட்டேன். இது வேறு அடிக்கடி இது பயமாக இருக்குது. இருக்கிற திங்ஸ்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் மறுநாடி தான். ஓகே, ஸ்டன் கன் கிடச்சிச்சு. இப்போதைக்கு அந்த கன்று இல்லைன்னா நமக்கு என்ன, இந்த கன்று இருக்குது. நான் எதுக்கு போகிறேன்னா, அந்த குட்டிச்சாத்தம் இருக்குல்ல, அந்த ரூமில் இதை போட்டு வச்சுட்டோன்னு அப்புறம் அந்த கன்று எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னடா, இது ஓல்டு வெர்ஷனில் நான் அங்கே ஏதாவது திங்ஸ் கிடைக்குமான்னு நினச்சி போயிட்டுருக்கேன். ஓ மை காட், என்னங்க இப்படி மொக்க வாங்குகிறோம். சரி வாங்க, இப்போதைக்கு போட் இருக்க இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த இடம் எப்படி டெக்கரேஷனாக இருக்குது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓகேவா, என்னங்க இத்தனை சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே, நாரப்பசங்களா, ஒன்றுதுமே இருக்கலைங்க. ஓகே, ஆக்டோபஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மேலே போவோம். ஆப்போசிட்டில் எவனாவது வந்தானா சொட்டுன்னு ஒரே சொருகு தான் ஷூட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, நான் கிளவி வந்தானா சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் நிற்கிறேன். வந்தாங்கன்னா சொல்லலாம் தான். ஒருத்தர் சுட்டாது பின்னாடி இன்னொருத்தர் போவாங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அதனால் சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு போட்டோம், நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக இந்த சைடு மேலே ஏறி போயிடுவோம். ஓகேவா, வாங்கடா டக்குன்னு, டக்குன்னு வாங்கடா. என்னங்க இவ்வளோ நேரம் டாக்குறாங்க? இவங்க வர்ற மாதிரி தெரில, நம்மளே போய் அடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, ஹலோ மேடம், சார், யாருமே இல்லையா? சத்தம் போட்டோமே, ஏன் வரல? ஓகே, ரைட்டு, நம்ம க்ரௌ பார் எடுத்துகிட்டு கீழே போவோம். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கன் போட்ட சத்தத்துக்கு, ஷார்ட் கன்னா இல்லை, ஸ்டன் கன் ஷாக் கன்னே நம்ம வச்சுக்கோம். இதை போட்ட சத்தத்துக்கு கிராணி வருவான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்பார்க்கில் ஏன்டா இப்படி கடுப்பேற்றுறீங்க? நான் டோர் எஸ்கேப்புக்கு தொலைவர நேரத்தில் தாங்க மிச்ச எஸ்கேப்புக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேலே ஒரு பொட்டி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணணும். ஆனால் கிளவி எங்கே இருப்பாங்கன்னே தெரியல, அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 2 பேர்த்தையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், போட்டு தள்ளிட்டு நம்ம அடுத்து க்ரௌ பார் எடுத்துகிட்டு போவோம். ஹலோ கிராணி மேடம், வாங்க கிளவி மேடம், இங்கே வாங்க.
நான் கண்ணெல்லாம் போட்டு கூப்பிட்றேன், பேராண்டி கூப்பிட்றேன்ல. வந்துட்டீங்க பார்த்தீங்களா? டூ எப்படி வலிக்குதா? ஓகே, அடுத்து எங்கே கிழவன் சார் எங்கே சார் போனீங்க? எங்கே அவனை ஆளையா காணோம். அவன் இன்னும் ரீஸ்பான் ஆகலையோ? இல்லையே ஆயிருப்பானே. வந்துட்டான் பாருங்க. டொப்பு எப்படி சார்? ஓகே, என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரீலோட் பண்ணிக்குவோம். இந்த க்ரௌபர் எடுத்துகிட்டு மேலே போக வேண்டியதான். அநேகமாக மேலே கட்டிங் பிளேயர் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோதான் இந்த கேமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் 2 எஸ்கேப் தான் இருக்குன்றதுனால மிச்சம் எல்லா எஸ்கேப்புக்கும் பொருள் கிடச்சிச்சு. இன்னும் இங்கே மேலே கட்டிங் பிளேயர் தான் இருக்கும். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், அவ்வளோதான் இருக்கும். ஓகே, போய் பார்ப்போம். ஓகே, என்ன சொன்னேன்ல, கட்டிங் பிளேயர் தான் இருக்கும் இங்கே. ஓகே, இங்கேன்னு இல்லை, நார்மலாக நீங்கள் புது வருஷன்லாம் விளாண்டிங்கன்னா இந்த இடத்துல கட்டிங் பிளேயர் இருக்கா சான்சஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எல்லா தடவையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் அப்படியும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்னால இந்த செயினுக்கு அடியில். ஓகே, ஸ்லெண்டர் மேன் ஏதோ சொன்னேன்ல, இப்போ அவங்க காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு செயினை அறுத்துட்டு அடுத்த செயினை அறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொத்துன்னு ஒரு டெட் பாடி வந்து விழுகும். இது வேணா ஸ்லெண்டர் மேன் போட் ஸ்டீரிங்கில். ஏன்னா இப்படி மறுபடியும் என்னை ஏமாத்துறீங்க? ஓகே, இவனை அடித்து சாவடித்து போட்டு வச்சுருப்பாங்க. இவனை மோதிரம் விளாடும் போது என்னடா பொத்துன்னு வந்து விழுகுதேன்னு பயந்துட்டேன். அப்புறம் பழகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒயரை கட் பண்ணி விட்ருவோம். வேறு ஏதாவது கட்டிங்கில் வச்சு வேலை இருக்கான்னு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னமோ இருக்க மாதிரியே ஒரு ஃபீலு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டன் கன் எடுத்து கையில் வச்சுக்குவோம். கன்று நம்ம கையில் இருக்க வரைக்கும் தான் நமக்கு நல்லது. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்தாங்கனாலும் அடித்து போட்டுடலாம். ஓகே, இங்கே யாரையும் ஆளகாணும். ஓகே, எல்லாம் ரீஸ்பான் ஆகிருப்பாங்களா இல்லை ரீஸ்பான் ஆகிருக்க மாட்டாங்களா? எனக்கு அது வேறு ஒரு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் பேட்லாக்கி இருக்கும். பேட்லாக்கி கிடச்சிச்சு. ஓகே, பேட்லாக்கி கிடச்சிச்சு. இது கிடச்சிச்சுன்னா அவ்வளோதாங்க, எஸ்கேப் கம்ப்ளீட்டட். குறுக்க வந்துடாதீங்கடா, அவ்வளோதான். அப்புறம் நான் ஓகே, நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். பேட்லாக்கியை போட்டுவிட்டு டோர் ஹேண்டில் தொட்டோன்னா அவ்வளோதான், எஸ்கேப்பு கம்ப்ளீட்டு. ஆனால் குறுக்க கிராணியோ இல்லை கிராண்ட்பாவோ யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜோலி முடிஞ்சிச்சு. யாரையும் அழகணும். டக்குன்னு ஓப்பன் பண்ணுறோம். எல்லாம் ஒரே கலரில் இருக்குதுங்க. ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ வேகமாக ஓடுறான் அந்தளவுக்கு குடும்பம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 தடவை நம்மளை அடிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, ஸோ எல்லாத்துக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிறிஸ்மஸை நம்ம வந்து உங்கள் கூடயும் கிராண்ட்பா 2 பேர்த்து கூடயும் செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த கிறிஸ்மஸ் நம்ம வந்து ஸ்லெண்ட்ரினா கூடயும் செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரி, அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் சர்வைவல் கேமர்ஸ் தமிழ். பாய்.